1871 ஆங்கர். ஆங்கர் என்றால் கோபம் என்று பொருள். 1872 ஃபிக்ஸ்டு. ஃபிக்ஸ்டு என்றால் நிலையான அல்லது அசையாத என்று பொருள். ஒன்றை பொருத்தினான், பொருத்தினாள், பொருத்தினார்கள், பொருத்தினேன், பொருத்தினோம் என்ற அர்த்தத்தை தருகிறது. அதாவது பொருத்துவதை குறிக்கிறது. ஃபிக்ஸ் என்ற வார்த்தையினுடைய கடந்த கால வடிவம். அடுத்த வார்த்தை போட்டோ. போட்டோ என்றால் புகைப்படம் என்று பொருள். அடுத்த வார்த்தை சோஸ். சோஸ் என்பது சூஸ் என்ற வார்த்தையினுடைய கடந்த கால வடிவம். ஒன்றை தேர்ந்தெடுத்தான் அல்லது தேர்ந்தெடுத்தாள், தேர்ந்தெடுத்தேன், தேர்ந்தெடுத்தோம், தேர்ந்தெடுத்தது என்ற அர்த்தங்களை தருகிறது. அடுத்த வார்த்தை கிராக். கிராக் என்றால் விரிசல் என்று பொருள். சுவரில் கிராக் விடுகிறது, அதாவது விரிசல் விடுகிறது. 1876 மாடல். மாடல் என்றால் மாதிரி என்று பொருள். 1877 ரேடார். ரேடார் என்று இதை உச்சரிக்க வேண்டும். ரேடார் என்றால் இது ஒரு கருவி. வானத்திலே மிக தொலைவிலே அல்லது மிக உயரத்திலே ஆகாய விமானம் செல்லுவதை இந்த ரேடார் காட்டுகிறது. அதாவது எதிரி நாட்டினுடைய போர் விமானங்கள் வருவதை கண்டறிவதற்கு இது பயன்படுகிறது. 1878 வேலி. வேலி என்றால் பள்ளத்தாக்கு என்று பொருள். மலைகளுக்கு கீழே உள்ள பகுதி. அடுத்த வார்த்தை செக்ஷுவல். செக்ஷுவல் என்றால் பாலினம் சம்பந்தப்பட்ட என்ற பொருளை தருகிறது. 1880 ஸ்விட்ச். ஸ்விட்ச் என்றால் நாம் பயன்படுத்துகிற எலக்ட்ரிக் ஸ்விட்ச் போன்றவற்றை குறிக்கிறது. ஒரு காரியத்திலிருந்து ஒரு செயலிலிருந்து இன்னொன்றுக்கு மாறுவதையும் ஸ்விட்ச் என்று சொல்லுவதுண்டு. ஸ்விட்ச் ஓவர் என்று சொல்லுகிறோம். அடுத்த வார்த்தை இஷ்யூஸ். இஷ்யூஸ் என்றால் காரியங்கள் என்று பொருள். விவகாரங்கள் என்றும் பொருள் கொள்ளலாம். அடுத்த வார்த்தை வெயிட். வெயிட் என்றால் எடையை குறிக்கும். அடுத்த வார்த்தை புல்லட். புல்லட் என்பது துப்பாக்கி குண்டினை குறிக்கிறது. 1884 இண்டீட். இண்டீட் என்றால் உண்மையாகவே, மெய்யாகவே என்று பொருள். 1885 டீசென்ட். டீசென்ட் என்றால் கண்ணியமான என்று பொருள். அடுத்த வார்த்தை ஸ்ப்ரிங். ஸ்ப்ரிங் என்றால் ஒரு கம்பிச்சுருளை குறிக்கும் அல்லது வசந்த காலத்தை குறிக்கும். வெளிநாடுகளிலே, இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகளிலே எல்லா இடத்திலும் பனி கொட்டி அந்த தாவரங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கும். மரங்கள் எல்லாம் இலை இல்லாமல் இருக்கும், பனி கொட்டி இருக்கும். அந்த பனி உருகுகிற காலம், பனி உருகி மழைத்துளி விழுகிற காலம் அங்கே ஸ்ப்ரிங் சீசன் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது இது தமிழிலே வசந்த காலம் என்று அழைக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஒரு நிலையிலிருந்து ஒரு பலத்தோடு எழுந்திருப்பதையும் அது குறிக்கிறது. இன்னும் கூட சிறிய தாவரங்கள் விதையிலிருந்து முளைத்து எழுவதையும் இது குறிக்கிறது. அடுத்த வார்த்தை மெஸ்ட். மெஸ்ட் என்ற வார்த்தை மெஸ் என்ற வார்த்தையினுடைய கடந்த கால வடிவம். பொருட்களை எல்லாம் கலைத்து போட்டு வைப்பது, அதுதான் மெஸ்ட் என்று சொல்லுகிறோம். ஹி மெஸ்ட் எவ்ரிதிங். அவன் எல்லாவற்றையும் கலைத்து போட்டு விட்டான் அல்லது குளறுபடியாக்கி விட்டான் என்று பொருள். அடுத்த வார்த்தை யுனைடெட். இது யுனைட் என்ற வார்த்தையினுடைய பாஸ்ட் ஃபார்ம், அதாவது கடந்த கால வடிவம். யுனைட் என்றால் ஒன்று சேர்வதை குறிக்கிறது. யுனைடெட் என்றால் ஒன்று சேர்ந்தார்கள் அல்லது ஒன்று சேர்ந்தன என்ற அர்த்தங்களை தருகிறது. அடுத்த வார்த்தை ஃபில்டு. ஃபில்ட் என்றால் ஃபில் என்ற வார்த்தையின் பாஸ்ட் ஃபார்ம். ஃபில் என்றால் நிரப்பு என்று பொருள். ஃபில்டு என்றால் நிரப்பினான், அதாவது தண்ணீரை வைத்து ஒரு கொள்கலனை நிரப்புதல். ஃபில்டு. ஹி ஃபில்டு த டேங்க் வித் வாட்டர் என்று சொல்லலாம். அதாவது தொட்டியில தண்ணீரால் நிரப்பினான்.
அடுத்த வார்த்தை கிக்டு. கிக்டு என்றால் கிக் என்ற வார்த்தையினுடைய பாஸ்ட் ஃபார்ம். உதைத்தான், உதைத்தாள், உதைத்தார்கள், உதைத்தேன், உதைத்தோம் என்ற அர்த்தங்களை இது தருகிறது. He kicked the ball. அவன் பந்தை உதைத்தான். ஸ்ட்ரைக். ஸ்ட்ரைக் என்றால் தாக்குதல் அல்லது அடித்தல் என்று பொருள். வேலை நிறுத்தத்தையும் இது குறிக்கும். அடுத்த வார்த்தை raised. raised என்றால் raise என்ற வார்த்தையினுடைய பாஸ்ட் ஃபார்ம். உயர்த்தினான், உயர்த்தினாள், உயர்த்தியது, உயர்த்தினோம், உயர்த்தினேன் போன்ற அர்த்தங்களை இது தருகிறது. அடுத்த வார்த்தை ஸ்லேயர். ஸ்லேயர் என்றால் கொல்லுபவன் என்று பொருள். யார் கொல்லுகிறார்களோ, வெட்டுகிறார்களோ அவர்கள் ஸ்லேயர் என்று அழைக்கப்படுகிறார்கள். அடுத்த வார்த்தை மங்கி. மங்கி என்றால் உங்களுக்கு தெரியும், அது குரங்கினை குறிக்கும். அடுத்த வார்த்தை நைட்ஸ். நைட்ஸ் என்றால் இரவுகள் என்று பொருள். அடுத்த வார்த்தை ஜான்ஸ். ஜான் என்றால் தெரியும், அது ஒரு பெயர். ஜான்ஸ் என்றால் ஜானினுடைய என்ற அர்த்தத்தை தருகிறது. அடுத்த வார்த்தை டைமிங். டைமிங் என்றால் நேர கணக்கீட்டை குறிக்கிறது. அடுத்த வார்த்தை ரிமைன். ரிமைன் என்றால் தங்கியிருப்பதை குறிக்கிறது. ஏதோ ஒன்று தங்கியிருக்கிறது, யாரோ ஒருத்தர் அங்கே தங்கிவிட்டார்கள் என்பதை அது குறிக்கிறது. அடுத்த வார்த்தை பிரிட்ஜ். பிரிட்ஜ் என்றால் பாலம் என்று பொருள். இணைப்பு ஏற்படுத்துவதையும் இது குறிக்கிறது. அடுத்த வார்த்தை சோர்ஸ். சோர்ஸ் என்றால் நமக்கு தேவையான பொருட்களை கொடுக்கக்கூடிய ஒன்று, அதுதான் சோர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. சன் இஸ் த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. நமக்கு ஆற்றலை தரக்கூடிய மூலமாக இருக்கிறது சூரியன். அடுத்த வார்த்தை தியரி. தியரி என்றால் கொள்கை என்று பொருள். பாடங்களிலே அறிவியல் பாடத்தை எடுத்துக்கொண்டால் தியரி, பிராக்டிக்கல் என்ற இரண்டு இருக்கும். தியரி என்பது நாம் கேள்வி பதிலாக படிப்பது, அதாவது பாடமாக படிப்பது. பிராக்டிக்கல் என்றால் செய்முறையாக செய்து பார்ப்பது. அடுத்த வார்த்தை பேர்ன்டு. பேர்ன்டு என்றால் பேர்ன் என்ற வார்த்தையினுடைய கடந்த கால வடிவம். எரித்தேன், எரித்தோம், எரித்தான், எரித்தாள் போன்ற அர்த்தங்களை தருகிறது. அதாவது நெருப்பிலே எரிய விடுவதை இது குறிக்கிறது. அடுத்த வார்த்தை ஆக்சஸ். பயன்பாட்டுக்கு உட்பட்டதை குறிக்கிறது. ஒரு ஆக்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதை பயன்படுத்த முடிகிறது, அதை தொடர்பு கொள்ள முடிகிறது என்ற அர்த்தத்தை இது தருகிறது. அடுத்த வார்த்தை ட்ரிங்க்ஸ். ட்ரிங்க்ஸ் என்றால் பருகுவதை குறிக்கிறது. ஹீ ட்ரிங்க்ஸ், அவன் குடிக்கிறான். ஹீ ட்ரிங்க்ஸ் மில்க், அவன் பால் குடிப்பதுண்டு. வி ட்ரிங்க் என்று சொல்லுகிறோம், ஆனால் ஹீ ஷீ இட்டுக்கு நம்ம ட்ரிங்க்ஸ் என்று சொல்லுகிறோம். ஹீ ட்ரிங்க்ஸ் டீ, அவன் தேநீர் குடிப்பது உண்டு, அந்த பழக்கம் அவனுக்கு உண்டு என்ற அர்த்தத்தை இது தருகிறது. அடுத்த வார்த்தை ஃபெயில்டு. ஃபெயில்டு என்றால் ஃபெயில் என்ற வார்த்தையினுடைய கடந்த கால வடிவம். ஹீ ஃபெயில்டு, அவன் தோற்றான். ஹீ ஃபெயில்டு இன் ஹிஸ் எக்ஸாம், அவன் தேர்விலே தோல்வி அடைந்தான். அடுத்த வார்த்தை பீரியட். இதை உச்சரிக்கும் போது சில பேர் அதை பீரியட் அப்படிங்கிறாங்க, ஆனால் உச்சரிக்கும் போது சரியான விதத்தில் பீரியட் என்று சொல்ல வேண்டும். பீரியட் என்றால் ஒரு கால அளவை குறிக்கிறது. வகுப்புகளிலே பாடம் நடத்தக்கூடிய கால இடைவேளை பீரியட் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த வார்த்தை ஃப்ரீஸ். ஃப்ரீஸ் என்றால் உறையச் செய்தல் என்று பொருள். அடுத்த வார்த்தை பிளேயர். பிளேயர் என்றால் விளையாடுபவர் அல்லது விளையாட்டு வீரர் என்ற அர்த்தத்தை தருகிறது. 1909 மோஸ்ட்லி. மோஸ்ட்லி என்றால் பெரும்பாலும் என்ற அர்த்தத்தை தருகிறது. அடுத்த வார்த்தை ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் என்றால் ஒரு அழுத்தம் என்று பொருள் அல்லது ஒரு பாதிப்பு என்ற அர்த்தத்தையும் தருகிறது. அதாவது நாம் ஒரு பொருளை அழுத்துகிறோம் அல்லது இழுக்கிறோம், அந்த பொருளிலே ஒரு ஸ்ட்ரெஸ் தோன்றுகிறது. மன அழுத்தமும் ஸ்ட்ரெஸ் என்று அழைக்கப்படுகிறது, மென்டல் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லலாம்.
த்ரோன் என்றால் த்ரோ என்ற வார்த்தையினுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள். த்ரோ என்றால் ஒரு பொருளை எறிவதை குறிக்கும். த்ரோன் என்றால் எறியப்பட்ட, தூக்கி எறியப்பட்ட என்ற அர்த்தத்தை தருகிறது. 1912 ஃபாஸ்டர். ஃபாஸ்டர் என்றால் இன்னும் வேகமான என்ற பொருளை தருகிறது. ஒன்றை விட இன்னொன்று இன்னும் அதிக வேகத்தில் செல்லுகிறது என்றால் இட் கோஸ் ஃபாஸ்டர் என்று பொருள். அடுத்த வார்த்தை பாரோ. பாரோ என்றால் கடன் வாங்குதல் அல்லது ஒரு பொருளை இரவல் வாங்குதல். 1914 ஜூனியர். ஜூனியர் என்றால் வயது குறைந்தவன் அல்லது அனுபவத்தில் குறைந்தவன் அல்லது ஒரு கற்றுக் கொடுத்தல் உள்ள நிலையில் இன்னும் ஒரு தாழ்ந்த நிலையில் உள்ளவன் ஜூனியர் என்று அழைக்கப்படுகிறான். அல்லது ஒரு அலுவலகத்தில் ஏற்கனவே பல மாதங்கள் பல வருடங்கள் வேலை பார்ப்பவருக்கு புதிதாக சேர்ந்தவர் ஜூனியர். அவரை விட ஆண்டுகள் அந்த அனுபவத்திலே குறைவானவர். அடுத்த வார்த்தை விஷன். இதை உச்சரிக்கும் போது விஷன் என்று சொல்ல வேண்டும். விஷன் என்றால் காட்சி என்று பொருள். அடுத்த வார்த்தை மெம்பர். மெம்பர் என்றால் உறுப்பினர் என்று பொருள். இலவசமாக வாட்ஸ்அப் மூலம் தினம் ஒரு கடினமான ஆங்கில வார்த்தை பொருள் வாக்கிய உதாரணத்துடன் கற்றுக்கொள்ளுங்கள். இதை துவக்க உங்கள் பெயர், ஊர் ஆகியவற்றை டைப் செய்து 9884455061 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பவும். ரத்னா கல்வி நிலையம். 1917 பேட்டில். பேட்டில் என்றால் போர்க்களம் என்று. 1918 சேஃப்டி. சேஃப்டி என்றால் பாதுகாப்பு என்று பொருள். 1919 ஃபெலோ. ஃபெலோ என்றால் நபர் அல்லது ஆள் என்று பொருள். தன்னுடைய நிலையில் இருப்பவர்களையும் குறிக்கும். ஃபெலோ ஒர்க்கர் என்று சொன்னால் உடன் வேலை செய்பவர், உடன் பணியாளர். ஃபெலோ ஸ்டூடெண்ட் என்று சொன்னால் உடன் படிக்கும் மாணவன் என்று அர்த்தங்களை தருகிறது. 1920 ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ் என்றால் பல்வேறு விளையாட்டுக்களை குறிக்கக்கூடிய பொதுவான ஒரு வார்த்தை. 1921 ஸ்டோலன். ஸ்டோலன் என்றால் திருடப்பட்ட என்று பொருள். ஸ்டீல் என்ற வார்த்தையினுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸ்டீல் STEAL ஸ்டீல் என்றால் திருடுவதை குறிக்கும். ஸ்டோலன் என்றால் திருடப்பட்ட என்று பொருள். 1922 பாக்கெட். பாக்கெட் என்றால் நாம் சட்டை பையிலே இருக்கக்கூடிய அந்த பாக்கெட்டை குறிக்கும். அடுத்த வார்த்தை இக்னோர். இக்னோர் என்றால் ஒன்றை நாம் கவனத்தில் எடுக்காமல் அதை அலட்சியமாக விட்டுவிடுதல் இக்னோர் என்று அழைக்கப்படுகிறது. 1924 கிமி. கிமி என்றால் கிவ் மீ என்ற இரண்டு வார்த்தைகளுடைய சுருக்கம். எனக்கு கொடு என்ற அர்த்தத்தை இது தருகிறது. 1925 டேலண்ட். டேலண்ட் என்றால் திறமையை குறிக்கும். அடுத்த வார்த்தை கெராஜ். இதை கெராஜ் என்று உச்சரிக்க வேண்டும். இது கார்களை நிறுத்தி அதை பழுது பார்க்கக்கூடிய ஒரு ஷெட்டை குறிக்கிறது. 1927 டீமன்ஸ். டீமன்ஸ் என்றால் பேய்கள் என்று பொருள். 1928 டிராவல். டிராவல் என்றால் பயணம் செய்வதை குறிக்கும். பயணம் என்ற பொருளை தருகிறது. பயணம் செய் என்ற அர்த்தத்தையும் இது தருகிறது. 1929 டம்ப்டு. டம்ப்ட் என்றால் கொட்டப்பட்ட என்று பொருள். ஒரே இடத்துல தேக்கி வைக்கப்பட்ட அல்லது கொட்டுவது என்பதை குறிக்கிறது. 1930
ரெகுலர். ரெகுலர் என்றால் வழக்கமாக இருக்கக்கூடிய இவையெல்லாம் ரெகுலர் என்று அழைக்கப்படுகிறது. சாதாரணமான என்ற அர்த்தத்தையும் இது தருகிறது. 1931 frankly. frankly என்றால் வெளிப்படையாக, ஒளிவு மறைவில்லாமல் என்ற அர்த்தத்தை தருகிறது. 1932 garbage. garbage என்றால் வீட்டுக் கழிவுகள் என்ற அர்த்தத்தை குறிக்கிறது. அல்லது ரபிஷ், வேஸ்ட், இவையெல்லாம் நாம் garbage என்று சொல்லலாம். அடுத்த வார்த்தை செல்லிங். செல்லிங் என்றால் விற்பனை செய்தல் என்று பொருள். 1934 செட்டிங். செட்டிங் என்றால் அமைப்புகள் என்று பொருள். ஒன்றை அமைத்தல், பொருத்துதல், பொருத்தி செய்யப்பட்ட ஒன்று செட்டிங். 1935 சிங்கிங். சிங்கிங் என்றால் பாடுதல் என்று பொருள். 1936 டச்டு. டச் என்ற வார்த்தையினுடைய பாஸ்ட் ஃபார்ம். இது தொட்டான், தொட்டாள், தொட்டேன், தொட்டார்கள் போன்ற அர்த்தங்களை தருகிறது. டச் என்றால் தொடு என்று பொருள். 1937 ஃபார்ச்சூன். ஃபார்ச்சூன் என்றால் அதிர்ஷ்டம் என்று பொருள். 1938 பிலாங்ஸ். பிலாங்ஸ் என்றால் சொந்தமானது என்று பொருள். 1939 ஃபேஷன். ஃபேஷன் என்றால் நவநாகரிகம் என்ற அர்த்தத்தை தருகிறது. 1940 ஃப்ரீடம். ஃப்ரீடம் என்றால் உங்களுக்கு தெரியும், விடுதலை என்ற அர்த்தத்தை இது தருகிறது. 1941 வாட்ச்டு. வாட்ச்டு என்றால் வாட்ச் என்ற வார்த்தையினுடைய கடந்த கால வடிவம். வாட்ச் என்றால் கவனி என்று பொருள். ஒன்றை பாதுகாக்கும் விதமாக சுற்றுமுற்றும் நாம் கவனித்து பார்ப்பது. எனவே வாட்ச்டு என்றால் கவனித்தான், கவனித்தாள், கவனித்தேன், கவனித்தார்கள் என்ற அர்த்தத்தை தருகிறது. ஒரு டெலிவிஷன் பார்ப்பதும் வாட்ச் தான். ஒரு வீட்டை பாதுகாத்து அதை காத்து கொண்டிருப்பதும் வாட்ச் தான். 1942 ஹெடிங். ஹெடிங் என்றால் தலைப்பு என்று பொருள். ஒரு இடத்தை நோக்கி செல்லுவதையும் ஹெடிங் என்ற வார்த்தை குறிக்கும். 1943 செல்ஃபிஷ். செல்ஃபிஷ் என்றால் சுயநலமான என்று பொருள். 1944 சயின்ஸ். சயின்ஸ் என்றால் அறிவியலை குறிக்கும். 1945 வேஸ்டிங். வேஸ்டிங் என்றால் வீணடித்தல் என்று பொருள். 1946 காட்மேன். காட்மேன் என்றால் வண்டிக்காரன் என்று பொருள். 1947 ஸ்டாரிங். ஸ்டாரிங் என்றால் ஒரு நடிப்பவர் என்ற அர்த்தத்தை தருகிறது. நடிப்பதை இது குறிக்கிறது. 1948 வெதர். வெதர் என்றால் தட்பவெப்பநிலை என்ற அர்த்தத்தை தருகிறது. 1949 அரைவ்டு. அரைவ்டு என்பது அரைவ் என்ற வார்த்தையின் கடந்த கால வடிவம். He arrived at 6 o'clock. அவன் 6 மணிக்கு வந்து சேர்ந்தான். 1950 எக்ஸாம்பிள். இந்த வார்த்தை எக்ஸாம்பிள் என்றும் உச்சரிக்கப்படுவதுண்டு. இதன் பொருள் உதாரணம். 1951 ரிலீஸ். ரிலீஸ் என்றால் வெளியீடு என்று பொருள். வெளியிடப்பட்டது என்றும் பொருள். ஆகஸ்ட் ரிலீஸ் என்றால் ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்படுகிறது என்று பொருள். 1952 லைப்ரரி. லைப்ரரி என்றால் நூலகம் என்று பொருள். 1953 வாட்டர். வாட்டர் என்பது வாட் ஆர் என்ற 2 வார்த்தைகள் சேர்ந்த வடிவம். எவை இருக்கின்றன என்ற அர்த்தத்தை தருகிறது. 1954 அப்பாலஜி. அப்பாலஜி என்றால் மன்னிப்பு என்று பொருள். 1955 பார்க்கிங். பார்க்கிங் என்றால் நிறுத்தம் என்று பொருள். பெரும்பாலும் இது கார் நிறுத்தத்தை குறிக்கிறது. 1956 மேனேஜர். மேனேஜர் என்றால் நிர்வாகி என்று பொருள்.
1957 சைனீஸ். சைனீஸ் என்றால் சீன நாட்டைச் சேர்ந்த என்ற அர்த்தத்தை தருகிறது. சீன நாடு தொடர்பான அல்லது சீன மொழி தொடர்பான என்ற அர்த்தத்தை இது தருகிறது. சீன நாட்டைச் சேர்ந்தவன் என்றும் பொருள். சீனன் என்று சொல்லுகிறோம் இல்லையா. அடுத்த வார்த்தை 1958 கம்ஃபர்ட். கம்ஃபர்ட் என்றால் வசதியை குறிக்கும். வசதி, வசதிகள் என்ற அர்த்தங்களை அது தருகிறது. 1959 சக்சஸ். சக்சஸ் என்றால் வெற்றி என்று பொருள். 1960 விச்சஸ். விச் என்றால் சூனியக்காரி என்று பொருள். விச்சஸ் என்றால் சூனியக்காரிகள் என்ற அர்த்தத்தை தருகிறது. அதாவது மந்திரம் செய்யக்கூடிய பெண்கள். 1961 அஃபிஷியல். அஃபிஷியல் என்றால் அலுவலகம் சம்பந்தமான அல்லது வேலை, தொழில் சம்பந்தமான என்ற அர்த்தங்களை தருகிறது. 1962 கான்ட்ராக்ட். இதற்கு 2 உச்சரிப்புகள் உண்டு. இது பெயர் சொல்லாக, நவுனாக அது பயன்படுத்தப்படும் போது கான்ட்ராக்ட் என்று உச்சரிக்கப்படுகிறது. வினை சொல்லாக, அதாவது வேர்பாக பயன்படுத்தப்படும் போது கண்ட்ராக்ட் என்று உச்சரிக்கப்படுகிறது. கான்ட்ராக்ட் என்றால் ஒரு உடன்படிக்கையை குறிக்கும். எழுதப்பட்ட ஒரு உடன்படிக்கை. கண்ட்ராக்ட் என்றால் சுருங்குவதை குறிக்கும். ஒரு பொருள் தன்னுடைய நிலையிலிருந்து சுருங்குதல் அல்லது அளவில் குறைதல் கண்ட்ராக்ட் என்று அழைக்கப்படுகிறது. அதுபோல ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துவதும் கண்ட்ராக்ட் என்று சொல்லப்படுகிறது. கான்ட்ராக்ட் என்றால் எழுதப்பட்ட ஒரு உடன்படிக்கை. கண்ட்ராக்ட் என்றால் சுருங்குதல் அல்லது உடன்படிக்கையை ஏற்படுத்துதல். 1963 லைஃப் டைம். லைஃப் டைம் என்றால் வாழ்நாள் என்று பொருள். 1964 பெயிண்டிங். பெயிண்டிங் என்றால் வரையப்பட்ட படத்தை குறிக்கும். அதாவது பிரஷை பயன்படுத்தி வர்ணங்கள் தீட்டப்பட்ட ஒரு ஓவியம் பெயிண்டிங் என்று அழைக்கப்படுகிறது. 1965 சேஞ்சிங். சேஞ்சிங் என்றால் மாறிக்கொண்டு என்ற அர்த்தத்தை தருகிறது. ஒரு பொருள் மாறிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னா இட் இஸ் சேஞ்சிங் என்று சொல்லுகிறோம். மாறுதல் என்ற அர்த்தத்தையும் தரும். 1966 பீப்புள்ஸ். பீப்புள்ஸ் என்றால் மக்களுடைய என்று பொருள். 1967 ஸ்ட்ரேஞ்சர். ஸ்ட்ரேஞ்சர் என்றால் அந்நியன் என்று பொருள். அறிமுகமில்லாதவர் என்ற அர்த்தத்தையும் இது தருகிறது. 1968 ரீசென்ட்லி. ரீசென்ட்லி என்றால் சமீபத்தில் என்று பொருள். 1969 பேஷன்ஸ். பேஷன்ஸ் என்றால் நோயாளிகள் என்று பொருள். மருத்துவ சிகிச்சை பெறுபவர்கள் என்ற அர்த்தத்தையும் இது தருகிறது. 1970 ஒரிஜினல். ஒரிஜினல் என்றால் அது போலி அல்லாத உண்மையான என்று பொருள். ஒரு தயாரிப்பாளர் அவருடைய முத்திரையை பதித்து அவருடைய பெயரை பதித்து அவரே தயாரிக்கும் பொருள் அது ஒரிஜினல் என்று அழைக்கப்படுகிறது. டூப்ளிகேட் என்றால் இன்னொருவர் அந்த பெயரிலே போலியாக தயாரிப்பது டூப்ளிகேட் என்று அழைக்கப்படுகிறது. 1971 எலிவேட்டர். எலிவேட்டர் என்றால் உயர்த்தி, அதாவது பாரத்தை உயர்த்தக்கூடிய ஒன்று எலிவேட்டர் என்று அழைக்கப்படுகிறது. 1972 செர்மனி. பிரிட்டிஷ்காரர்கள் இதை செருமனி என்று உச்சரிக்கிறார்கள். அமெரிக்கர்கள் இதை செருமனி என்று உச்சரிக்கிறார்கள். ஒரு விழா நிகழ்ச்சி செருமனி என்று அழைக்கப்படுகிறது.
1973 வெக்கேஷன். வெக்கேஷன் என்றால் விடுமுறை காலம் வெக்கேஷன் என்று அழைக்கப்படுகிறது. 1974 ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி என்றால் ஒரு சொத்து, வாங்கப்படுகிற ஒரு நிலமோ அல்லது வீடோ மற்ற செல்வமோ ப்ராப்பர்ட்டி என்று அழைக்கப்படுகிறது. 1975 நெகட்டிவ். நெகட்டிவ் என்றால் எதிர்மறை என்று பொருள். 1976 ஃபேபியுலஸ். ஃபேபியுலஸ் என்றால் மிகவும் அருமையான, ஒண்டர்ஃபுல் என்று சொல்லுகிறோம் இல்லையா, அது மாதிரி வியக்கத்தகுந்த என்ற அர்த்தங்களை தருகிறது. அடுத்த வார்த்தை ஃபேமிலிஸ். ஃபேமிலிஸ் என்றால் குடும்பங்கள் என்று பொருள். 1978 ஸ்டீலிங். ஸ்டீலிங் என்றால் திருடுதல் என்று பொருள். 1979 worrying. worrying என்றால் கவலைப்பட்டு கொண்டு என்று பொருள். கவலைப்படுதலை இது குறிக்கிறது. 1980 ப்ளீடிங். ப்ளீடிங் என்றால் இரத்தம் வடிய விடுதல் என்ற அர்த்தத்தை தருகிறது. வேகமாக இரத்தம் வருவது ப்ளீடிங் என்று அழைக்கப்படுகிறது. 1981 ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் என்றால் மாணவர்கள் என்று பொருள். 1982 ஷோல்டர். ஷோல்டர் என்றால் தோள் என்று பொருள். 1983 ட்ரைனிங். ட்ரைனிங் என்றால் பயிற்சி என்று பொருள். 1984 பேசிக்கலி. பேசிக்கலி என்றால் அடிப்படையாக என்று பொருள். 1985 டிசப்பியர். டிசப்பியர் என்றால் மறைவதை குறிக்கிறது. 1986 இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் என்றால் உறுதி அளித்தல் என்று பொருள். 1987 கேரண்டி. கேரண்டி என்றாலும் உறுதி அளித்தல், ஆனால் இதற்கு சற்று வித்தியாசம் உண்டு. ஒரு பொருள் வாங்கப்பட்ட பின்பு சில காலம் வரை பழுதில்லாமல் அது வேலை செய்யும் என்று உறுதியளிப்பது கேரண்டி என்று அழைக்கப்படுகிறது. ஒரு நிச்சயத்தை அளிப்பது. 1988 கமிட்டட். கமிட்டட் என்ற வார்த்தை கமிட் என்ற வினைச்சொல்லின் கடந்த கால வடிவம், அதாவது பாஸ்ட் ஃபார்ம். கமிட்டட் என்றால் செய்தான், செய்தால், செய்தேன் என்ற அர்த்தங்களை தருகிறது. 1989 ஸ்கிரீமிங். ஸ்கிரீமிங் என்றால் வீறிட்டு அலறுதல் என்று பொருள். 1990 ஹனிமூன். ஹனிமூன் என்றால் திருமணமான தம்பதியர் முதலில் செல்லுகிற பயணம் ஹனிமூன் என்று அழைக்கப்படுகிறது. 1991 சென்சிட்டிவ். சென்சிட்டிவ் என்றால் உணர்வுள்ள என்ற அர்த்தத்தை தருகிறது. 1992 பாதரிங். பாதரிங் என்றால் ஒரு தொல்லை கொடுக்கக்கூடிய அல்லது ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய என்ற அர்த்தத்தை தருகிறது. 1993 அண்டர்ஸ்டுட். அண்டர்ஸ்டுட் என்ற வார்த்தை அண்டர்ஸ்டாண்ட் என்ற ஒரு வினைச்சொல்லின் பாஸ்ட் ஃபார்ம். அண்டர்ஸ்டாண்ட் என்றால் புரிந்து கொள்ளுவதை குறிக்கும். அண்டர்ஸ்டுட் என்றால் புரிந்து கொண்டேன், புரிந்து கொண்டோம், புரிந்து கொண்டான், புரிந்து கொண்டாள், புரிந்து கொண்டார்கள் போன்ற அர்த்தங்களை தருகிறது. He understood the matter. அவன் விஷயத்தை புரிந்து கொண்டான். 1994 பர்டிகுலர். பர்டிகுலர் என்றால் ஒரு குறிப்பான ஒரு ஒன்றை பற்றி நாம் குறிப்பிட்டு சொல்லும்போது பர்டிகுலர் என்று சொல்கிறோம். 1995 பிரிட்டெண்டிங். பிரிட்டெண்டிங் என்றால் நடித்து கொண்டு என்ற அர்த்தத்தை தருகிறது. மற்றவர்களை ஏமாற்றுவதற்காக நடித்து கொண்டிருப்பதை இது குறிக்கிறது. 1996 பெர்மிஷன். பெர்மிஷன் என்றால் அனுமதி என்ற அர்த்தத்தை தருகிறது. 1997 ப்ரொடெக்ஷன். ப்ரொடெக்ஷன் என்றால் பாதுகாப்பு என்ற அர்த்தத்தை தருகிறது. 1998 பாசிபிலிட்டி. பாசிபிலிட்டி என்றால் ஒன்று நடப்பதற்கான வாய்ப்பு என்ற அர்த்தத்தை தருகிறது. 1999 நெய்பர்ஹுட். நெய்பர்ஹுட் என்றால் அண்டை அயலாரை குறிக்கும். 2000 அன்கம்ஃபர்டபுள்.
ஒரு வசதி இல்லாத நிலை அன்கம்ஃபர்டபுள் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு கஷ்டத்தை தரக்கூடிய, சிரமத்தை தரக்கூடிய போன்ற அர்த்தங்களை இது தருகிறது.